يموت فيها ولا يحيا قد أفلح من تزكى وذكر اسم ربه فصلى بل تؤثرون الحياة الدنيا والآخرة خير وأبقى إن هذا لفي الصحف الأولى صحف إبراهيم وموسى. அன்றியும் இலேசான மார்க்கத்தை நாம் உமக்கு எளிதாக்குவோம். ஆகவே உபதேசம் பயனளிக்குமாயினால் நீ உபதேசம் செய்வீராக. அல்லாஹுக்கு அஞ்சுபவர் விரைவில் படிப்பினை பெறுவார். ஆனால் துர்பாக்கியமுடையவனோ அதை விட்டு விலகிக் கொள்வான். அவன்தான் பெரும் நெருப்பில் புகுவான். பின்னர் அதில் அவன் மரணிக்கவும் மாட்டான், வாழவும் மாட்டான். தூய்மையடைந்தவர் திட்டமாக வெற்றி பெற்றார். மேலும் அவர் தம் இறைவனுடைய பெயரை நினைத்து தொழுதார். எனினும் நீங்களோ மறுமை விட்டுவிட்டு உலக வாழ்வை தேர்ந்தெடுத்துக் கொள்கிறீர்கள். ஆனால் மறுமை வாழ்க்கையோ சிறந்ததாகும் என்றும் நிலைத்திருப்பதுமாகும். நிச்சயமாக இது முந்திய ஆகமங்களிலும் இருக்கிறது. இப்ராஹிம் மூசாவுடைய ஆகமங்களிலும் இவ்வாறே அறிவிப்பு இருக்கிறது. அல்லாஹ் இதில் சொல்கிற லேசான மார்க்கத்தை தான் உமக்கு நாங்கள் எளிதாக்குவோம். உபதேசம் பயனளிக்குமாயினா நீங்கள் உபதேசம் செய்வீங்க. அல்லாஹ்வுக்கு அஞ்சுபவர் விரைவில் படிப்பினை பெறுவான் இருக்குது. அதாவது தீனை பரவலாக்கும் விஷயத்தில் நீங்கள் செவிடர்களுக்கு எடுத்துரைங்கள், குருடர்களுக்கு வழிகாட்டுங்கள் என்றெல்லாம் கூறி நாம் உங்களை எந்த சிரமத்திற்கும் ஆளாக்கவில்லை. மாறாக ஒரு சுலபமான வழியிலான உங்களுக்கு காட்டுகின்றோம். அந்த எளிய வழி இதுதான். உங்கள் அறிவுரையால் பயனடைந்திட எவரேனும் தயாராக இருப்பதாக உங்களுக்கு தோன்றும் இடத்தில் அறிவுரை புரியுங்கள். எந்த அறிவுரையும் ஏற்க விரும்பவில்லை என்று எவரை பற்றி உங்களுக்கு அனுபவபூர்வமாக தெரிந்து விடுகிறதோ அவர்களின் பின்னால் சிரமப்பட்டு அலைய வேண்டிய அவசியம் இல்லைன்னு அல்லாஹ் சொல்கிறான். அதுக்கு அடுத்து அல்லாஹ்வுக்கு அஞ்சுபவர் விரைவில் படிப்பினை பெறுவான்னு சொல்லிட்டு, ஆனால் துர்பாக்கியமுடையவனா அதை விட்டு விலகி கொள்வான். அவன் பெரும் நெருப்பில் தான் அவன் புகுவான். பின்னர் அதில் அவன் மரணிக்கவும் மாட்டான், வாழவும் மாட்டான்னு நரகத்தை பற்றி அல்லாஹ் சொல்லிட்டு, தூய்மை அடைஞ்சவங்க வெற்றி பெற்றுவாங்க. அவங்க தான் இறைவனுடைய பெயரை நின்று தொழுகுவாங்கோ. நீங்கள் மறுமையை விட்டு உலக வாழ்வை தேர்ந்தெடுத்து கொள்கிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் நமக்கு சொல்கிறான். ஆனால் மர்ம வாழ்க்கை தான் சிறந்ததாகும், என்றும் நிலைந்திருப்பதாகவும் சொல்கிறான். நிச்சயமாக இது முந்திய ஆகமங்களையும் இருக்கிறது. இப்ராஹிமுடைய மூசாவுடைய ஆகமங்களையும் இவ்வாறே அறிவிப்பு இருக்குதுங்கிற, அதாவது இப்ராஹிமுடைய வேதத்திலையும் மூசாவுடைய வேதத்திலையும் இப்படி அறிவிப்பு இருக்குதுங்கிறத அல்லாஹ் இதை சொல்கிறான். இந்த அத்தியாயம் இதோட முடிஞ்சுச்சு.